கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே உள்ள புதுக்குளம் கிராமத்தை சேர்ந்த செல்லம். இவரின் கணவர் ராமர் வெளிநாட்டுல வேலை செஞ்சு வராரு. அவருக்கு பாத்தீங்கன்னா சிலம்பரசன் மற்றும் சிற்றரசன் என 2 மகனும் இருக்காங்க. இருவருக்கும் திருமணம் முடிந்து அவர்கள் மனைவிகள் திட்டக்குடியில் தனித்தனியாக வீடுகள்ல வசித்து வந்திருக்காங்க. 2 மகன்களும் வெளிநாட்டுல வேலை செஞ்சு வருவதால செல்லம் வீடு மற்றும் வயலை தனியாக பார்த்து வந்திருக்காங்க. இந்த நிலையில செல்லம் நேற்று மதியம் தனது வயல்ல பாத்தீங்கன்னா அரைக்குறை ஆடையில எந்த ஒரு அசையும் இல்லாமல் கிடந்திருக்காங்க. இதனை பார்த்த பக்கத்து வயல்காரர் பாத்தீங்கன்னா திட்டக்குடி காவல் நிலையத்துல தகவலும் கொடுத்திருக்காரு. அதன் பேரில் திட்டக்குடி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று இறந்து போன செல்லம் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க. முதற்கட்ட விசாரணையில மர்ம நபர்கள் தலையில் தாக்கி பின்னர் கழுத்தில் கொலை செய்ததும் உறுதி செய்திருக்காங்க. தாலி, தரடு, மூக்குத்தி, தோடு ஆகிய நகைகள் பறிக்கப்பட்டிருக்கு. ஆடைகள் கலைந்த நிலையில் கிடந்ததால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிச்சிருக்காங்க. நகைக்காக கொலை நடந்ததா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வராங்க. இந்த கொடூர சம்பவம் ஊர் மக்கள் மத்தியில பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. சுற்று வட்டார சிசிடிவி காட்சிகள், கடந்த சில நாட்களில் சந்தேகமான நபர்கள் வருகை போன்ற அனைத்து வழிகளிலும் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வராங்க. மேலும் விசாரணை முடிவுல இந்த கொலை எப்படி நடந்தது என்றும் விரிவான விளக்கம் வெளிவரும். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்.